ஆக்டோபஸ்கள் தங்கள் குட்டிகளை ஈன்ற பிறகு இறந்து விடுகின்றன என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த அறிவார்ந்த விலங்குகள் தங்கள் வாழ்நாளில் ஒருமுறை மட்டுமே இனப்பெருக்கம் செய்கின்றன. இனச்சேர்க்கைக்கு பிறகு ஒரு பெண் ஆக்டோபஸ் பாறைகள் நிறைந்த ஒரு குகையை கண்டுபிடித்து 100,000-த்திற்கும் அதிகமான முட்டைகளை இடுகிறது. அவை முழுமையாக வளர்ச்சியடைய 6 முதல் 8 மாதங்களாகும். அவள் தன் குகையின் பாறை உச்சியில் தனது 100,000 முட்டைகளையும் கவனமாக வைக்கிறாள். இந்த நேரத்தில் அவள் தனது உடல் எடையில் பெரும்பாலானவற்றையும் தனது செந்நிறம் முழுவதையும் இழந்திருக்கிறாள். கடந்த 6 மாதங்களாக அவள் சாப்பிடவோ அல்லது தனது குகையை விட்டு வெளியேறவோ இல்லை. மேலும் அவள் மெதுவாக இறந்து கொண்டிருக்கிறாள். கடைசி சில மாதங்களில் அவள் ஒரு சைஃபன் மூலம் முட்டைகள் மீது தண்ணீரை செலுத்த வேண்டும். அவற்றுக்கு ஆக்சிஜனை வழங்கி தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் மற்றும் பாசிகளில் இருந்து அவற்றை பாதுகாக்க வேண்டும். 10 மாத போராட்டத்திற்கு பிறகு அவள் ஆயிரக்கணக்கான இளம் ஆக்டோபஸ்களுக்கு உயிரளிக்கிறாள். அவை குளிர்ந்த நீரோட்டங்களால் இழுத்துச் செல்லப்பட்டு நீரின் மேற்பரப்பிற்கு நீந்துகின்றன. இது கடவுளின் வடிவமைப்பில் உள்ள நம்ப முடியாத ஞானத்தை காட்டுகிறது. அங்கு படைப்பில் உள்ள எல்லாவற்றிற்கும் ஒரு நோக்கம் உள்ளது. உண்மையான தியாகம் என்பது எதிர்காலத்திற்காக எல்லாவற்றையும் கொடுப்பது. நமது செயல்கள் மற்றவர்களுக்கு புதிய வாழ்க்கையையும் வாய்ப்புகளையும் கொண்டு வரும் என்று நம்புவது. நீங்கள் பின்தொடரவில்லை என்றால் எங்களை மீண்டும் பார்க்க வாய்ப்பில்லை. நீங்கள் பின்தொடர்ந்தால் வாழ்த்துக்கள். நீங்கள் தினமும் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்.